குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 26/2/2024 நம்ம இப்போது அத்திமாஞ்சேரிப்பேட்டை திரு தாமரை மணாளன் அவங்களுடைய இடத்துல இருக்கோம். எல்லாருக்கும் குழு நண்பர்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தாமரையினுடைய மாம்பழம் நம்ம குழுவில் ரொம்ப புகழ் பெற்றது. சரியா, இந்த ஆண்டு பொதுவாகவே மாந்தோப்பு காய்ப்பு கொஞ்சம் குறைச்சல் தான். சரியா, இருந்தாலுமே சில மரங்கள் காய்க்கலை, சில மரங்கள் நல்லா காய்ச்சிருக்கு. சரியா, பாருங்க, இந்த மரம் காய்க்கவே இல்லை. பக்கத்தில் இந்த மரம் காய்ச்சிருக்கு. சரியா, காய்ப்பு நிறையவே கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த செய்நேர்த்தி மரங்கள் இப்போ தான் தண்ணி இயல்பாக இந்த இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம். சில மாந்தோப்பில் ஏற்கனவே நம்ம எடுத்தோம், எங்கள் வத்தலகுண்டில் எடுத்தோம். அங்கே அந்த அளவு இல்லை. சரியா, நிறைய மரங்கள் காய்ப்பே இல்லாமல் இருந்தது. எந்த விதமான இடுபொருளும் இல்லாமல் தமிழர் வேளாண்மை முறையில் தொடர்ந்து இந்த தோட்டம் தமிழர் வேளாண்மை முறையில் பராமரிப்பு செய்யப்படுது. அதாவது காயிற நாளில் காய வைக்கிறோம், நனைகிற நாளில் நனைய வைக்கிறோம். பூமியே காயிற நாளில் காய வைக்கிறோம், பூமி நனைகிற நாளில் நனைய வைக்கிறோம். அந்த மாதிரி சில மரங்கள் இப்போது பூ எடுத்துகிட்ருக்கு. இந்த மரங்கள்லாம் பாருங்கள், சில மரங்கள் பூ எடுக்குது, சில மரங்கள் துளிர் வச்சுருக்கு, சில மரங்கள் காய்ப்பு இருக்குது. வெவ்வேறு விதமான சூழல். ஆனால் இது அவங்க இந்த தோட்டம் வைக்கும்போது இது ஒட்டுக்கானா தான் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம அதை தமிழர் வேளாண்மை முறைக்கு மாற்றி கொண்டுட்டு வந்துட்ருக்கோம். சரிங்களா, இதை புரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரி சூழலாக இருந்தாலும், எந்த மாதிரி இதுவாக இருந்தாலும், முறை நம்ம முறை. இந்த மண்ணில் வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா சீனாவிலேருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த வெங்காயத்தை நம்ம இங்கே நீண்ட நாளைக்கு தாக்கு பிடிக்க வச்சு நம்ம ஊர் உணவுப் பொருளாகவே நம்ம மாற்றிட்டோம். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம முறைக்கு ஏற்ப, நம்முடைய மண்ணுக்கு ஏற்ப எந்த ஒரு பயிரையும் வளர்க்குற சூழல், சூழலை நம்ம உருவாக்கிட்டால் அது இந்த மண்ணில் தாக்கு பிடிக்கும். இந்த பூமிக்கு ஏற்ப வாழும் கலையை கற்றுக்கொண்ட தாவரங்கள் தான் இந்த மண்ணுக்கு உரியதாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த மண்ணிலேயே நின்று வாழக்கூடியது, அதுதான் இங்கே ரொம்ப காலத்துக்கு நிற்கும், காலங்காலத்துக்கு நிற்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அந்த மாதிரி தாக்கு பிடிக்கும் சூழலை நம்ம உருவாக்கிட்டுருக்கோம். சரிங்களா, இதை அடிப்படை நம்ம சொல்லிக் கொடுக்க விரும்புகிறது அதுதான். நீங்கள் எந்த மாதிரி பயிர் அமைச்சாலும் இந்த மண்ணுக்குரிய இயற்கை சூழல், அதாவது கோடை காலத்தை முழுசாக தாங்கி வளரணும். மழைக்காலத்தில் மழைக்காலத்து சூழலுக்கு தாக்கு பிடிக்கணும். அந்த மாதிரி உருவாக்க நம்ம கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்கும். அதில் நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி சென்று கோடை காலத்தில் மிக அதிகமாக வெப்பத்தை வாங்குகின்ற திறனை எடுக்கிறதுக்காக புஞ்சை நிலங்களுக்கு வெப்பாத்தி குழின்னு சொல்கிறோம், நஞ்சை நிலங்களுக்கு வரப்பை உயர்த்துறது அப்படின்னு சொல்கிறோம். மழைக்காலத்தில் பெய்கிற அவ்வளவு நீரையும் நெல் வயல்கள் தேக்கி வச்சுக்கும். கோடை காலத்தில் பாலமாக நிலம் பிளந்து காஞ்சி மிக அதிகமாக காய வச்சுக்குவோம். அந்த நாளில் நம்ம இயற்கையோடு ஒத்து போவோமே தவிர இயற்கையை கெடுக்கிறது மாதிரி கோடை காலங்களில் நீர் பாய்ச்ச மாட்டோம். அதே போல் மழைக்காலங்களில் பெய்கிற நீரை வடிக்க மாட்டோம் நஞ்சை நிலங்களில். அதுபோலவே புஞ்சை நிலங்களில் கோடை காலத்தில் வெப்பாத்தி குழி எடுத்து பூமியையும் சேர்த்து காய வச்சுருவோம். சரியா, பூமி மேலே மட்டும் இல்லை, மழைக்காலத்தில் பெய்கிற அவ்வளவு நீரையும் அந்த வெப்பாத்தி குழிகளை உறிஞ்ச வச்சுரும். அப்போ அடுத்த கோடைக்கு போதுங்கிற அளவு அடுத்த கோடைக்கு நீர் பூமிக்கு கிடச்சிரும். அடுத்த கோடையினுடைய வெம்மையை தாங்கிறதுக்கான ஆற்றலை அது பயிருக்கு கொடுத்துரும். சரிங்களா, அப்போது நல்ல முழுசாக எல்லா வெயிலையும் வாங்குகின்ற திறனும் வெப்பத்துக்கு தாக்கு பிடிக்கும் திறனையும் மண்ணையே மாற்றுறோம், சூழலையே மாற்றுறோம். அதில் வளர்கின்ற பயிர்களுக்கு இன்னும் நல்ல அறிவுத்திறனும் மேம்பாடும் உடைய தாவரங்களாக நம்ம வளர்க்குறோம். இதனால்
விளைச்சலுக்கு நம்ம வைக்கிற பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல், தாக்கு பிடிக்கும் திறன் எல்லாம் வரும். இதுதான் நமக்கு மிக அதிக விளைச்சலை கொண்டு வரும். இந்த அடிப்படை புரியணும். இதுதான் இயற்கைங்க. அதாவது காய்கிற நல்லாவே காயுது. இந்த வெயில் பத்தாதுன்னு காயுது, பூமியே காயுது. அதுபோலவே மழை பெய்கிற காலத்தில் இந்த தண்ணீர் பத்தாதுன்னு பூமி குடிச்சிடுது. அப்படி காலங்காலமாக பூமி குடித்ததால தான் பூமியில் உள்ள ஈரத்தை கொண்டு தான் இந்த உயிர்கள் வாழுது. எதுவும் மழை பெஞ்சு தண்ணி குடித்து வாழறதே இல்லை. இதை புரிஞ்சுக்கோங்க. அந்த நீர் குடிக்க வைக்கிற வேலையை செஞ்ச வேலைக்கு பேர் தாங்க வேளாண்மை. நீரை குடிக்க வைக்கிற வேலையை செஞ்ச வேலைக்கு பேர் வேளாண்மை. அதைத்தான் நம்ம தமிழர் வேளாண்மை. அதுக்காக தான் வேளாண்மைங்கிற ஒன்றே தொடங்குச்சு. பூமியை நீரை உறிஞ்ச வைக்கிறதுக்காக. ஏன்னா நீர் இல்லைன்னா பூமியில் உயிர்கள் இல்லை, பூமியில் விளைச்சல் இல்லை, பூமியில் பாதுகாப்பு இல்லை. தாவரங்கள் உயிர் பெறலைன்னா அதுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் ஒன்று வரவே வராது. அதிகரித்த உயிராற்றல் தான் நோய் எதிர்ப்பாற்றலாக மாறும். உயிராற்றல் குறைய நோய் எதிர்ப்பாற்றல் குறையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிராற்றல் அதிகரித்தா தான் நோய் எதிர்ப்பாற்றல்ங்கிற ஒன்றே உருவாகும். இந்த அடிப்படை புரிஞ்சுக்கோங்க. சரியா? தொடர் பதிவுகளை சந்திப்போம். இன்றைக்கு 26/4/2024 பண்ணை பார்வையிடல் மற்றும் கலந்தாய்வு. 27/4/2024 இன்றைக்கு பண்ணை பார்வையிடல் மற்றும் கலந்தாய்வு நடைபெறுது. திருத்தணி அத்திமாஞ்சேரிப்பேட்டை தாமரை வளாரன் அவர்களுடைய மாந்தோப்பு. தமிழர் வேளாண்மை முறையில் மாற்றி எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. நிறைய இடங்களில் மாந்தோப்பு மருந்தடிச்சும் காய்க்கல, உரம் போட்டும் காய்க்கல, தண்ணி வச்சும் காய்க்கல. தமிழர் வேளாண்மைக்கு முறைக்கு மாறி கிட்டத்தட்ட ஒரு பாதி மரங்கள், ஒட்டு ரகங்களாக இருந்தாலுமே கூட பாதி மரங்கள் காய்ப்பு வந்திருக்கு. பாதி மரங்கள் இப்போ பூ எடுக்குது, துளிர் வருது. அதனால் இன்னும் ஒரு விளைச்சலும் வரும். நம்ம தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் மற்றும் அதில் இல்லாத அவங்க உறவினர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த மாம்பழம் ஓரளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர் பதிவுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.